கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். यीशु के नाम से सबको आशीष करते हैं। கர்த்தருடைய சமாதானமும் ஆசீர்வாதமும் உங்களோடு இருப்பதாக. प्रभु का अनुग्रह और आशीष हमेशा आपके साथ बने रहे। இந்த வேளையிலும் நாம் தேவனுடைய வார்த்தையை வாசிப்போம். इस समय पे भी हम प्रभु के वचन को पढ़ेंगे। நம்முடைய தியானத்திற்காக ஆமோஸ் 4வது அதிகாரம் 12வது வசனம். हमारे ध्यान के लिए आमोस का किताब उसका 4था अध्याय 12வது வார்த்தை 12वां वचन நான் வாசிக்கிறேன். ஆகையால் இஸ்ரவேலே, இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன். இஸ்ரவேலே, நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடினால் உன் தேவனை சந்திக்கபடி ஆயத்தப்படு. इस कारण है इज़राइल, मैं तुझसे ऐसे ही करूँगा, और इसीलिए कि मैं तुझसे यह काम करने पर हूँ। हे इज़राइल, अपने परमेश्वर के सामने आने के लिए तैयार हो जा। Praise the Lord. இந்த வார்த்தைக்காக நான் ஜெபம் பண்ணுவோம். इस वचन के लिए प्रार्थना करेंगे। நல்லவரே உம்மை ஸ்தோத்திரம். अच्छे प्रभु உம்முடைய धन्यवाद வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி கேட்கும்படி எங்களுக்கு மேல் இரக்கமாயிரும். आपके वचन की गहराई को समझने के लिए, देखने के लिए हमारी आंखों को खोलो। உம்முடைய வசனம் எங்களை சத்தியத்தில் நடத்தி நித்திய ஜீவன் வரைக்கும் எங்களை காத்துக்கொள்ளட்டும். हम आपका वचन हमें सत्य की ओर चलाए और नित्य जीवन तक हमें संभाले रखे। கர்த்தர் எங்களோடு பேசுவோம். प्रभु आप हमसे बातें இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. यीशु के नाम से मांगते हैं पिता। ஆமென். आमीन। ஒரு மகிமையான ஒரு வார்த்தையை கர்த்தர் இந்த உலகத்தில் சொல்லியிருக்கிறார். एक महिमा की बात को प्रभु ने इस जगह पर बताया है। ஆகையால் அப்படின்னா इसीलिए इसका मतलब எதெல்லாமோ கர்த்தர் செய்தும் அதை கேட்கவில்லை என்று சொன்னதுனால தான் ஆகையால் என்ற வார்த்தை வருகிறது. यहाँ पर कहता इस कारण, इसका मतलब कुछ तो मैंने बताया जो तुमने मेरी आज्ञा नहीं मानी, इस कारण करके कहता है। இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில इजरायलियों के जीवन पर அடிக்கடியாக கர்த்தரை விட்டு அவர்கள் பின்வாங்குகிறார்கள். बार बार वो लोग प्रभु को छोड़कर दूर पीछे हट जाते हैं தேவன் செய்த மகிமையை அல்லது அவருடைய வல்லமையை அவர்கள் இழந்து விட்டார்கள். और प्रभु की ओर से किया हुआ महिमा को उन्होंने खो दिया। ஆனால் வேதம் சொல்லுகிறது, लेकिन कलाम कहता है, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், और मैं तुम्हारा प्रभु यहोवा हूँ, நான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறவர், और मैं तुम्हें जो वाग्दान दिया है उसे पूरा करता हूँ। நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ना मैं जो तुम्हें कभी छोड़ूंगा, ना कभी त्यागूंगा। இப்படிப்பட்ட மகிமையான வாக்குத்தத்தங்களை பெற்றிருந்தும் கூட और ऐसे वाग्दान पाने के बावजूद இஸ்ரவேலர் ஏன் பின்வாங்கி போகிறார்கள்? इजरायली लोग क्यों पीछे हट गए? ஒரே ஒரு காரணம், एक ही कारण है, வாசிக்கப்பட்ட வார்த்தைகளை சரியாக கவனம் செலுத்தாதனால தான். और पढ़े हुए वचन को सही से ध्यान नहीं दिया, इसी कारण। இந்த ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகத்துல इस आमोस भविष्यद्वक्ता की किताब के अंदर அநேக நியாய தீர்ப்புகளை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். बहुत सारे न्याय करने की बातों को प्रभु कहता है। ஒவ்வொரு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியில சுற்றி இருக்கிற தேசத்துல என்ன தவறு நடக்குதுன்னு சொல்லி காண்பித்து और प्रभु बार बार कहता है आसपास के देशों में क्या गलती है करके दिखाता அதை है, நான் நியாயம் தீர்ப்பேன், और इसे मैं न्याय करूंगा, அதை தீயால் கொளுத்துவேன், और मैं उससे आग से जलाऊंगा, அது அவருடைய எல்லா காரியங்களையுமே பாதிக்கும் என்று சொல்லுகிறார். और ये उनकी सारी बातों के ऊपर हानि ले आएगी करके ஆனால் कहता ஜனங்கள் है। எல்லாம் அது ஏதோ நடக்கிறது நினைத்தார்கள், தேவ கரம் அங்கு இருக்கிறது என்பதை உணரவில்லை. लोगों ने सोचा कुछ तो बात हो रही है, लेकिन प्रभु का हाथ वहां पर है, ऐसे नहीं समझा। ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு காரியம் தெரியணும். हर एक प्रभु के बच्चों को एक बात இந்த पता होना உலகத்துல चाहिए। எங்க என்ன நடந்தாலும் சரி, इस दुनिया में कोई भी बात कहीं पर भी क्यों ना रहे, கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. प्रभु के मर्जी के बिना कुछ नहीं होगा। சாத்தான் கூட தேவனுடைய உத்தரவு இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. शैतान भी प्रभु के मर्जी के बिना कुछ नहीं कर நம்முடைய सकता। தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கூட हमारे अकेलेपन के जीवन के अंदर ஆசீர்வாதம் குறைவா இருந்தாலும் हमारा आशीष कम रहे तो भी, எல்லாமே தேவனுடைய கரம் அங்க இருக்கிறது. और सब कुछ प्रभु का हाथ वहां पर நான் है, அவரை நோக்க வேண்டும், அதுக்கு தான் கர்த்தர் அப்படி சில காரியங்களை செய்கிறார். और मैं वहाँ उस कार्य को करना है, इसीलिए प्रभु ऐसे இந்த कार्य को ஜனங்களோடு करता है। கர்த்தர் சொல்லும்போது यहाँ சொல்லுகிறார், पर लोगों से प्रभु कहता है, குடிப்பதற்கு தண்ணி இல்லாத ஒரு சூழ்நிலையை நான் ஏற்படுத்தினேன். और जब पानी नहीं पीने का एक परिस्थिति को मैंने उत्पन्न किया, ஒரே ஒரு காரியம், एक ही कारण है, ஜனங்களை நோக்கி பார்ப்பார். प्रभु लोग मेरी ओर देखने ஆனால் चाहिए, ஜனங்கள் அதை பார்க்கவில்லை. लेकिन लोगों ने उसे नहीं देखा, ஆகாரத்தை குறைய பண்ணினேன். और उनके भोजन को मैंने कम कराया। ஒரே ஒரு காரியம், एक ही कारण ஜனங்களை है, என்னை சந்திக்க வேண்டும். ताकि लोग मेरे ओर देखें, ஆனால் யாருமே அதுல கவனம் செலுத்தல. लेकिन कोई भी उस बात के ऊपर ध्यान नहीं இன்னைக்கு दिया। நிறைய பேர் நம்முடைய சொந்த வீட்டுக்குள்ள आज बहुत सारे लोग अपने खुद के घर पर, ஏதாவது ஒரு காரியம் நடக்கும்போது நாம் அவரை பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். और जब कुछ बात होती है तब हम उसके ओर देखना है करके प्रभु चाहता பைபிள் है। சொல்லுகிறது, மனம் திரும்புங்க. मन फिराओ, நீ மனம் திரும்ப வேண்டும் என்று தான் நான் தண்ணீரை தடை பண்ணினேன். और तो मन फिराना है, इसीलिए मैंने पानी को रुका நீ दिया। மனம் திரும்ப வேண்டும் என்று தான் நான் சாப்பாடை கூட
குறைபடுத்தினேன். और तू मन फिराना चाहिए, इसीलिए मैं भोजन को भी रुका के रखा। நிறைய பேருடைய வாழ்க்கையில வேலைகளை கூட கர்த்தர் தடை செய்கிறார். बहुत सारे लोगों के जीवन में काम को भी प्रभु रुका कर रखता கர்த்தர் है। யாரை நேசிக்கிறாரோ அவர்களுக்கு அப்படி செய்கிறார். और प्रभु जिससे प्रेम करता है उन लोगों के साथ वैसा करता நம்முடைய है। தேவன் மிகுந்த கிருபையும் அன்பும் இரக்கம் நிறைந்தார். और हमारा प्रभु बहुत ही धनी और धीरज दिल का है। எப்படியாவது நான் தெய்வத்தை சார்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். कैसे ना कैसे हमें प्रभु की ओर देखना है, यही वो ஆனால் चाहता நமக்கு है। திருந்தவே இல்லை. लेकिन वो लोग नहीं मन அதனால कराए। கர்த்தர் சொல்லுகிறார், इसीलिए प्रभु उनसे कहता உன் है தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. तो अपने प्रभु से मुलाकात करने के लिए இந்த तैयार हो வசனம் जाओ। வெறுமனே யூதர்களுக்கு மட்டுமல்ல, ये वचन केवल यहूदियों के लिए नहीं, உலகமெல்லாம் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் கூட அதுதான். दुनिया भर के रहने वाले सारे लोगों के लिए वही है। வேத வார்த்தைகள் முன் நடந்தது, இப்பொழுது நடக்கு, இனி நடக்க போறது, அது முன்னமே நடந்தது. और कलाम का वचन है जो पहले हुआ था और अब हो रहा है, और आगे होने वाली बातें भी वही है जो हुआ है। யாரை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும்? किससे मुलाकात करने के लिए तैयार होना ஆமோஸ் है। 4வது அதிகாரத்துல और आमोस के 4थे अध्याय पर 13வது வசனம் சொல்கிறது, 13वां वचन पर कहता है, அவர் யார் தெரியுமா? क्या तू जानता है वो कौन है? அவர் பர்வதங்களை உருவாக்கினவர், देख वो पहाड़ों को बनाता காற்றை சிருஷ்டித்தவர், और पवन की सृजने वाला, மனுஷனுடைய நினைவுகளை எல்லாம் அறிகிறவர், और मनुष्य को मन, उसके सारे मन को विचार बताने वाला, விடிய காலத்தை இருளை மாற்றுகிறவர், और बोर को अंधकार करने वाला, பூமியிலே உலாவுகிறவர், और जो पृथ्वी के ऊंचे स्थान पर चलने वाला है, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். और वही सेनाओं का यहोवा அந்த ஒரே परमेश्वर। ஒரு தெய்வம் தான் முழு உலகத்துக்கும் நல்லோருக்கும் பொல்லோருக்கும் அவர் போஜனம் கொடுத்து தண்ணீர் கொடுத்து காப்பாற்றுகிறார். और वो एक ही खुदा है जो भले और बुरे सभी सारे लोगों के लिए भोजन देकर खिलाता है। துன்மார்க்கன் அழிகிறது விரும்பாத தெய்வம். और वो बुरे लोग नष्ट होना नहीं चाहता, எப்படியாவது மனம் திரும்ப வேண்டும். वो चाहता है कि कैसे ना कैसे मन फिराए। பிரியமானவர்களே, प्यारे परमेश्वर के நானும் लोग, கூட मैं भी, நீங்களும் கூட आप भी எப்படியாவது கர்த்தரை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் कैसे விரும்புகிறார். ना कैसे प्रभु को पकड़ना है, यही प्रभु चाहता உங்களை है। இதே நிலையில வைக்க போறது आपको इसी परिस्थिति में नहीं रखेगा, கர்த்தர் ஆசீர்வதிப்பார், प्रभु आपको आशीष करेगा, உயர்த்துவார். ऊंचे स्थान पे அவர் रखेगा। சொல்லுகிறார், கர்த்தரை சந்திக்கும்படி वो ஆயத்தப்படு. कहता है कि प्रभु को मुलाकात करने के लिए இந்த तैयार हो வசனம் जाओ। அன்று இஸ்ரவேலுக்கு சொல்லப்பட்டது. और ये वचन उस दिन इजरायलियों के बीच में कहा ஆனால் गया, ஒவ்வொரு காலங்களிலுமே இந்த வசனம் கிரியை செய்கிறது. लेकिन हर समय पर यह वचन कार्य करने लगा है। இந்த வசனம் சொல்லப்பட்ட காலம் பிறகு ये वचन कहा जाने के समय के बाद தேவன் அப்படியே இறங்கி வருகிறார். और प्रभु वहां से उतर कर आता है, உலகத்துல இறங்கி வருகிறார். दुनिया में उतर कर आता है। பைபிளை நான் பார்க்கும்போது बाइबल में जब हम देखते हैं இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில इजरायलियों के जीवन அவருடைய पर பிரயாணத்துல 40 வருஷம் और उनके यात्रा पे 40 वर्ष तक, அவர்களுக்கு மேலாக அக்னியாய் மேகஸ்தமாய் இருந்தார். और उनके ऊपर बादल के खंबे के समान रहा। ஆனா சில வேளையில அவர்களுக்கு தண்ணீர் இல்லாம இருக்கும்போது और जब उनके पास पानी पीने के लिए नहीं था, அவர் சொல்லுகிறார், நான் அந்த கன்மலை மேல நிற்பேன். और तब वो कहता है मैं उस चट्टान पर बैठूंगा। மோசேயை பார்த்து சொல்லுகிறார், और उस मूसा को देखकर कहता है நான் உன்னோடு பேசுவேன். मैं तुझसे बातें करूंगा। தேவன் பல காரியங்களை சொல்லுகிறார். प्रभु बहुत सारे बातों को बताता है। என்னாகமம் 7வது அதிகாரம் 87வது வசனம் சொல்லுகிறது, गिनती का किताब 7वां अध्याय उसका 87 के वचन அந்த पर लिखा கடைசி है, வசனம் சொல்லுகிறது, उस आखिरी वचन पर लिखा है, கர்த்தர் और प्रभु கிருபாசனத்திலிருந்து பேசுவார், प्रभु अनुग्रह के आसन के ऊपर बैठकर बातें करेगा, மோசே கேட்பார். मूसा सुनेगा। கர்த்தர் பேசுகிறார், प्रभु बातें करता கர்த்தர் है, அங்க வந்து இருக்கிறார். प्रभु वहां पर बैठा இது है। ஒரு சந்திப்பு தான். और ये केवल एक मुलाकात है। யோசுவாவோடு சந்திக்கிறார். योशुआ से मुलाकात किया। நிறைய காரியங்களை பார்க்கும்போது கர்த்தர் சந்திக்கிறார். बहुत सारे बातों को देखने के समय पर प्रभु उनसे मुलाकात பல करता है। விதத்தில் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து பேசுகிறார். अलग अलग समय पर प्रभु मुलाकात करता है, बातें करता है। நீங்க சொல்ல முடியுமா, கர்த்தர் என்னை சந்திக்கவே இல்லை? क्या आप कह सकते हैं कि प्रभु ने मुझसे मुलाकात नहीं की? சொல்லவே முடியாது. கர்த்தர் உங்களை தினமும் சந்திக்கிறார். आप कभी कह नहीं सकते क्योंकि प्रभु आपको हर दिन मुलाकात கூப்பிடுகிற करता है। காக்கை குஞ்சுக்கு ஆகாரம் கொடுக்கிறான்னு எழுதி இருக்கிறது. यहाँ पर लिखा है कि बुलाने वाले पक्षियों के बच्चों को भी, कौवों के बच्चों को भी खिलाता है। அதாவது சாப்பாடை சபகரித்து கொடுக்கிறான்னு எழுதி இருக்கிறது. और ऐसा लिखा है कि वो बटोर कर उन्हें खिलाता है। ஏன் நான் கேட்கும்போது கொடுக்க மாட்டாரா? क्या मैं जब मांगूंगा मुझे नहीं देगा? என்னுடைய குமரலை, என்னுடைய ஆத்மாவின் குமரலை அவர் கவனிக்க மாட்டாரா? क्या मेरी आत्मा की चिल्लाहट को वो नहीं सुनेगा? நான் கஷ்டப்படும் போது, சில தேவையோடு இருக்கும்போது
அதை அப்படியே அவர் கேட்கிறார். और मैं जब तकलीफ में हूँ, जब कष्टों में हूँ, वो उसको वैसे ही सुनता है। கர்த்தர் நல்லவர், प्रभु भला है அவரிடத்தில் திரும்பணும், और उसकी ओर फिरना है என் தேவைகளை சொல்லி கேட்க और வேண்டும். हमारी जरूरतों को पुकार कर उससे தேவன் कहना நம்மளை है। சந்திக்கிறார். प्रभु हमसे मुलाकात ஏதோ ஒரு करता है, காரியத்தின் மூலமாய் कोई சந்திக்கிறார். तो बात के द्वारा हमें ஏதோ உலகத்துல मुलाकात करता நடக்கிற है காரியத்திலிருந்து என்கிட்ட சந்திக்கிறார். और कोई तो दुनिया की बिगड़ने वाली बातों से हमें हमसे தேவன் मुलाकात करता சந்திக்கவில்லை है। என்று ஒரு நாளும் சொல்ல முடியாது. ऐसे कभी नहीं कह सकते हैं कि प्रभु मुझसे मुलाकात नहीं करता, ஆனால் கர்த்தர் சந்திக்கிறார். लेकिन प्रभु मुलाकात ரூத் करता எழுதின है। புஸ்தகத்துல रूत की किताब के अंदर நகோமி சொல்லுகிறான், नहोमी कहती है தேவன் எங்களை சந்திக்கிறார் என்றும் और प्रभु हमसे मुलाकात करता है எருசலேமில் இருக்கிற பெத்லெகேமில் சாப்பாடு கொடுக்கிறார் என்றும் और यरूशलेम के बेथलेहम में वो भोजन खिला रहा है। நகோமி மோவாபிலே கேள்விப்பட்டு और नहोमी ने जब मोआब देश में इस बातों को सुना, நேர எழுந்து தன்னுடைய கானான் தேசத்துக்கு வருகிறார். तुरंत वो उठकर वहां से कानान देश की ओर फिर அவள் से சொல்கிறார், आती है தேவன் ஜனங்களை சந்திக்கிறார். और वो कहती है कि प्रभु लोगों से मुलाकात करता அதுதான் है ஒரு அடையாளம். और यही तो वो चिन्ह है। நகோமிக்கு தெரிந்தது, என் தேவன் சந்திக்கிறார். और नहोमी को पता चला कि प्रभु ने अपने लोगों से இதே मुलाकात போல किया நம்மையும் கர்த்தர் और சந்திக்கிறார். इसी प्रकार हमसे भी प्रभु அவர்தான் நம்மளை मुलाकात करता சுமந்து கொண்டாந்தார். है। वही तो हमें उठाकर लिया அவர்தான் है அந்த அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். और वही हमारे जीवन में अद्भुत कार्य किया है, இன்னும் காரியங்களை வாக்கிய பண்ணும். आज भी और कार्य को सफल करेगा। ஆனா நேரடியாகவே கர்த்தர் ஒரு முறை இறங்கி வருகிறார். लेकिन ठीक से प्रभु खुद एक बार उतर कर आता है அதுதான் பெத்லெகேமில் ஆண்டவர் மரியாளுடைய கர்ப்பத்திலே அவதரித்து பிறக்கிறார். और वही बेथलेहम में मरियम के गर्भ से वो उत्पन्न होकर जन्म लेता அவர் இறங்கி வருகிறார் பாருங்க. और वो उतर कर आता है। அவர் देखिए இறங்கி வந்து என்ன செய்கிறார்? वो उतर कर आने के बाद क्या करता है, தன்னை உலகத்திற்கு வெளிப்படுத்தி अपने आप को दुनिया में प्रकट करता है। அவர் யாரு? वो कौन है? தேவாதி தேவன், वो प्रभुओं का प्रभु, ராஜாதி ராஜா. राजाओं का राजा। சிமியோன் சொல்லுகிறார், सिमियोन कहता है, அந்த குழந்தையை கையில வைத்துக்கொண்டு उस சொல்லுகிறார், बच्चे को हाथ में उठाकर कहता है, இயேசுவானவர் பிறந்த 8வது நாள் வீட்டில் வைத்து விருத்தை சதுரம் பண்ணப்பட்டது. और यीशु मसीह को 8वें दिन में घर पे रखकर उसकी कतना की गई தேவதூதன் சொன்னபடியே இயேசு கிறிஸ்து இயேசு என்று பெயரிட்டார்கள். और प्रभु ने जैसे कहा, स्वर्गदूत ने जैसे कहा, वैसा यीशु करके ஆனால் नाम रखा गया। நியாயப்பிரமாணத்தின்படி சுத்திகரிக்கக்கூடிய நாள் நிறைவேறின பிறகு लेकिन व्यवस्था के अनुसार जब शुद्धिकरण का दिन आ गया, அவரை எருசலேம் தேவாலயத்துக்கு கொண்டு வருகிறார். उसे प्रभु के भवन में ले आए சிமியோன் தேவ ஆவினாலே நடத்தப்பட்டு சபைக்கு வருகிறார். और सिमियोन प्रभु के आत्मा से चलाया गया அந்த और भवन में பிள்ளையை आया। கரத்தில் ஏந்தி ஆவியில நிறைந்து பாடுகிறார். और उस बच्चे को हाथ में लेकर वो आत्मा में भरकर गाता है ஆண்டவர் இவர்தான் எங்க எருசலேமில் மீட்பை கொண்டு வருவார். और हे प्रभु, यही तो वो व्यक्ति है जो यरूशलेम में छुटकारा ले இவர்தான் आएगा ரட்சிக்கிறவர். और यही तो उद्धार இவருக்கு करता தான் है। காத்திருந்தேன். और इसी का तो इंतजार कर இனி रहा நான் था। மரித்தாலும் பரவாயில்லை, अब मैं मर भी जाऊंगा तो எங்க कोई चिंता தேசம் नहीं, காத்து கொள்ளப்படும், और ये उसका मेरा देश संभाला எங்க जाएगा, தேசம் ஆசீர்வதிக்கப்படும். मेरा देश आशीषित ஆகவே होगा। விடுதலையை கொடுக்கிறவர் और इसीलिए छुटकारा देने वाला, ரட்சிக்கிறவர் उद्धार करने वाला, அவர்தான் என்று அந்த சிமியோன் கண்டு கொண்டார். और वही ये है करके सिमियोन ने देखा। ஆண்டவருடைய கிரியைகள் எல்லாவற்றிலுமே ஜனங்களை சந்திப்பதாக ஜனங்கள் உணர்ந்தார்கள். और प्रभु सारे बातों में उनसे मुलाकात करता है, ऐसे लोगों ने सोचा। ஜனங்கள் அற்புதத்தை அடையாளத்தை அனுபவித்த போது लोग अद्भुत और आश्चर्यकर्म अनुभव करने के बाद கர்த்தர் நம்மை சந்தித்தார் என்று அநேகர் உணர்ந்து கொண்டார்கள். प्रभु ने हमसे मुलाकात किया है, ये बहुतों ने जाना, அநேகர் உணர்ந்தார்கள். बहुतों ने जाना, உணர்ந்து கொண்டவர்கள் தான் பாக்கியவான். और जो उससे पहचान लिए वो धन्य है। நிறைய பேர் ஆண்டவருடைய அந்த உணர்வை கண்டு கொள்ளவில்லை. लेकिन प्रभु की उस बातों को बहुतों ने महसूस नहीं லூக்கா किया। எழுதின சுவிசேஷம் लूक के किताब के अंदर 19வது அதிகாரத்துல 19वें अध्याय पे வேத வார்த்தையின்படி ஒரு சில காரியங்கள் அங்க நடக்கிறது. दुनिया वचन के अनुसार कुछ बातें वहां पर पूरी होती है। என்ன நடந்தது? वहां पर क्या हुआ? பைபிள் சொல்லுகிறது, बाइबल में लिखा है 29வது வசனம் 19:29ல 19 के अंदर 29वां वचन, அவர் ஒலிவ மலை எனப்பட்ட மலை அருகே பெத்பகே பெத்தானியா என் ஊருக்கு சமீபமாக வந்தார். जब वह जैतून नामक पहाड़ पर बेतफगे और बेतानिया के पास पहुंचा, கர்த்தர் 2 பேரை அழைத்து प्रभु ने 2 लोगों को ஒரு बुलाया காரியத்தை சொல்லுகிறார். तो उनसे एक बात को कहता அந்த है, எதிர இருக்க கிராமத்துக்கு போங்க, और उस पास में रहने वाले गांव அங்கே में जाओ, கட்டி இருக்கிற கழுதையை குட்டியையும் கழுதையும் அவளுங்க. और वहां पर जो बांध के रखा रहेगा उस गधे और उसके बच्चे को அதுக்கு खोल உடையவர்கள் कर लाना। எதுக்கு அதுக்குள்ள கேட்டா, अगर कोई पूछता है कि ये क्यों तुम इसे खोलते हो,
हो, மேசியாவாகிய இயேசுவுக்கு வேண்டும் என்று சொல்லுங்க. तब उसे कह देना कि मसीहा यीशु को इसकी आवश्यकता है அவர்கள் உங்களை அனுப்பி விடுவார்கள். और वो तुम्हें वो भेज देंगे। வேதம் சொல்லுகிறது அது அப்படியே நடந்தது. और कलाम कहता है कि ये वैसे ही हुआ। அது மட்டுமல்ல, इतना ही नहीं, மத்தேயு சொல்லுகிறார் வேத வாக்கியத்தில் எழுதப்பட்டபடி நடந்தது. वचन कहता है कि जैसे कलाम में लिखा गया है वैसे ही हुआ, தீர்க்கதரிசிகள் சொன்னபடி நடந்தது. और जैसे भविष्यवक्ताओं ने कहा वैसे ही हुआ। அந்த கிராமத்தினுடைய பெயர் எழுதப்படல. और उस नगर का नाम नहीं लिखा ரெண்டு गया। பேர் அனுப்புனார், அந்த ஆள் ரெண்டு பேர் யாருன்னு தெரியல. अब 2 लोगों को भेजा, वो 2 कौन थे ये भी नहीं ஆனா पता, நடந்தவைகள் தீர்க்க தரிசனத்தின்படி நடந்தது. लेकिन जो बातें हुई है वो भविष्यवाणी के अनुसार அங்க हुआ है। இருக்கிற குழந்தைகள் சத்தம் போட்டு और பாடுகிறார்கள். वहाँ के बच्चे जोर से आवाज उठाकर गीत गाने அவருடைய लगे। அற்புதத்தை அடையாளத்தை அனுபவித்தவர்கள் ஓசன்னா ஓசன்னா என்று பாடினார்கள். और उसके अनुभव जो चमत्कार चिन्ह को देखकर अनुभव करने वाले उसको होसन्ना होसन्ना करके गाने அதாவது लगे। மேசியாவை துதித்து பாடினார்கள். मसीहा को उन्होंने वहाँ पर अद्भुत कार्य करके देखा। கூடார பண்டிகையில பாடுகிற பாடல், और जब उस तंबू के त्योहार में मनाया जाने वाली गीत, சபையினுடைய பிரதிஷ்டை அன்னைக்கு பாடுகிற ஒரு பாடல், और कलिसिया के उद्घाटन के दिन की जो गीत है ஓசன்னா होसन्ना, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் जो சோஸ்தரிக்கப்பட்டவர். प्रभु के नाम से आया है वो धन्य है। இதெல்லாம் தெரிஞ்சு பாடினாங்களா தெரியாம பாடினாங்களா தெரியல. अब ये सब उन्होंने जानकर गीत गाया या अनजान में गाया पता ஆனா नहीं। இதெல்லாம் வேத வார்த்தை சொல்லுகிறது தீர்க்கதரிசி சொல்லபடியே நடந்தது. अब ये सब कहा गया है कि भविष्यवाणी में जैसा लिखा है वैसे ही மிகுந்த हुआ, சந்தோஷம். और बहुत ही खुशी हुई। ஆர்ப்பரித்தார்கள், उन्होंने कुछ चल வஸ்திரங்களை விரித்தார்கள், उन्होंने वस्त्र को रास्ते में மரக்கிளைகளை उतार दिया, தரித்து और போட்டார்கள். वो वहां पर जो डालियों को काट कर ஆனா रास्ते में डाला, எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். लेकिन सबको वहां पर खुशी की बात हुई, மிகுந்த துதி பாடினார்கள். और बहुत ही खुशी की बात हुई है। ஆனா வேதபாரகர் பரிசேயரும் அதட்டினார்கள். लेकिन फरीसी और सदुकी ने उन्हें ठोकर दी, இந்த சின்ன பிள்ளைகள் அதட்டும், और ये छोटे बच्चों को शांत कर, இவர்கள் ஏன் இப்படி ये பாடுகிறார்கள்? क्यों ऐसे चिल्लाते ஆனா हैं। ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? और प्रभु ने क्या कहा, நீங்கள் பாடாவிட்டால் கல்லுகள் பாடும் என்றார். यदि तुम नहीं गाओगे तो ये पत्थर गीत ஆகவே गाएंगे। கர்த்தருடைய அந்த சித்தத்தை சந்திக்கிறதை ஜனங்கள் உணராதீர்கள். लेकिन प्रभु की उस मुलाकात की बात को लोगों ने नहीं पहचाना, ஆண்டவர் அப்படியே அந்த மிகவும் சந்தோஷமா வருகிறார். और प्रभु खुशी के साथ वहां पर आता है, கழுதையின் மேல வருகிறார், उस गधे के ऊपर आता है, எழுதப்பட்ட தீர்க்கதரிசனத்தின்படி வருகிறார். लिखा हुआ भविष्यवाणी के अनुसार आता है। ஆனா கர்த்தரோ அந்த நகரத்தை பார்த்து கண்ணீர் வடிக்கிறார். लेकिन प्रभु उस नगर की ओर देखकर रोने लगा। 19வது அதிகாரம் லூக்கா 19वां अध्याय लूक के अंदर 41வது வசனம். 41वां वचन, அவர் அந்த நகரத்துக்கு பக்கத்துல வந்து சமீபத்தில் வந்து और जब वह निकट आ गया उस नगर को देखा, அந்த பட்டணத்தை பார்த்து அந்த நகரத்தை பார்த்து और उस नगर को देखकर கண்ணீர் விட்டு அழுதார். उस पर रोया। எதற்காக கண்ணீர் விட்டார்? किस लिए वो रोया, தேவன் ஏன் அந்த மாதிரி அந்த பார்த்து அழுதார்? और क्यों प्रभु ऐसे देखकर रोने लगा, எதற்காக அழுகிறேன் என்று சொல்கிறார் और वो பாருங்க. क्यों रोता है करके देखिए। உனக்கு கிடைத்த இந்த நாளிலே और உன் சமாதானத்துக்கு ஏற்றவளை நீ அறிந்திருந்தால் நலமாய் இருக்கும். क्या ही भला होता कि तू ही इस दिन को कुशल की बात जान ले। அது என்னது? और वो कुशल की बात क्या है, என்னத்தை கர்த்தர் சொல்ல விரும்புகிறார்? प्रभु क्या कहना चाहता है। 43வது வசனம் சொல்லுகிறது, 43वां वचन पर लिखा है, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ உணரவில்லை. और तुझसे मुलाकात करने वाले उस दिन को तूने नहीं ஆமோஸ் पहचाना। தீர்க்கதரிசன புத்தகம் आमोस भविष्यवक्ता की किताब 4வது पर அதிகாரம் 4थे अध्याय पर 12வது வசனம். 12वां वचन இந்த पर, வசனம் ஒவ்வொரு காலங்களிலும் வசனம் கிரியை செய்கிறது. और हर समय पर वो वचन कार्य करता रहता है। ஜனங்கள் தன்னை சந்திக்க விரும்ப வேண்டும் வாழ வேண்டும் என்று யோசித்தார். और प्रभु चाहता है कि लोग उसके इंतजार करें और उसकी बेट पे रहें, ஆனா அவங்க சந்திக்கல. लेकिन उन्होंने मुलाकात இப்போ नहीं की। தேவன் மனிதனாக இறங்கி இருக்கிறார். अब प्रभु मनुष्य के रूप में उतर आया। ஏசாயா சொல்கிறார், यशायाह कहता है, கர்த்தரின் மகிமையை ஜனங்கள் காண்பார்கள். और प्रभु की महिमा को लोग देखेंगे। இருளில் இருக்கிறவர்கள் பெரிய வெளிச்சத்தை जो பார்ப்பார்கள். अंधकार में है वो बड़े उजियाले को இயேசுவை देखेंगे। குறித்து என்ன நினைக்கிறீர்கள்? यीशु के बारे में तुम क्या ஏன் समझते हो? அவர்கள் உதாசீனப்படுத்தினார்கள்? क्यों उन्होंने उसको दुखित किया, எதனால் அவரை காண தவறினார்கள்? और क्यों उसे देखने के लिए वो दुख हो गए। அந்த வசனம் தான் சொல்லிருது, உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. और वो वचन ही वहां पर कहता है कि तू अपने प्रभु को मुलाकात करने ஆனா के लिए तैयार हो சந்திக்க जा। வந்த இயேசுவை लेकिन मुलाकात करने वाले यीशु को, பாடினார்கள், குதித்தார்கள். और वो उन्होंने गीत गाया, उछला, ஆனா இயேசு சொல்லுகிறார், लेकिन यीशु कहता है, நீ எல்லாம் பாடுகிறது ஆடுகிறதெல்லாம்
அறிந்து அல்ல அறியாமல் और செய்கிறாய். ये सब तुम उछल रहे हो, जो कूद रहे हो, गीत गा रहे हो, ये सब अनजान में कर உன்னை रहे हो। சந்திக்கிற காலத்தை நீ அறிந்திருந்தால் நலமாயிருக்கும். यदि तुझे मुलाकात करने वाले इस समय को तू पहचाना होता तो भला होता। நீ அறியல. तूने நீ अनजान में அறியவே किया, இல்லை. तू जाना नहीं அதனால है। इसीलिए இந்த ஆலயம் உடைக்கப்பட்டு போகும். इस कारण ये भवन तोड़ दिया இந்த जाएगा, தேசம் அழிக்கப்பட்டு போகும். ये देश नाश किया जाएगा। கர்த்தர் உன்னை சந்தித்த காலத்தை நீ உணராமல் और प्रभु ने जो मुलाकात करने का इस समय को तूने नहीं தேவன் पहचाना। அநேக காரியங்களை தன்னை வெளிப்படுத்தி காண்பித்தார். प्रभु ने बहुत सारे बातों में अपने आप को प्रकट करके ஒரு दिखाया। குருடன் சொல்லுகிறான், एक अंधा व्यक्ति कहता இவர் है மேசியா என்று. ये तो मसीहा है। பிறவி குருடன் சொல்றான். एक जन्म से अंधा कहता है। சமாரிய ஸ்திரீ சொல்லுகிறான், हमारी स्त्री कहती है। எத்தனையோ பரிசுத்தவான்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. और कितने पवित्र लोगों को वो जानकारी मिली, ஆனா வேதாகமத்தை கரங்களில் வைத்து தேடினவர்கள் அந்த மேசியாவை அடையாளம் காணவில்லை. लेकिन कितने लोगों ने कलाम को रख कर ढूंढ रहे थे, उनको वो मसीहा को உன்னை पहचान नहीं சந்திக்கும் पाए। காலத்தை நீ அறியவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. और तुझे पहचानने मुलाकात करने के उस समय को तूने नहीं पहचाना करके ஆகவே प्रभु தான் कहता அவரை है। சிலுவையில் அறைந்தார். इसीलिए उसको क्रूस पर मार दिया गया। இன்றைக்கு கடைசி காலத்துல आज आखिरी समय पर ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து प्रभु यीशु मसीह அப்போஸ்தலர் முதலாவது அதிகாரத்துல प्रेरितों के पहले ஒலிவ अध्याय पर, மலையிலிருந்து மேலே எடுத்துக் கொள்ளப்படும் போது और जब उस पुनर्दान के पहाड़ से उठा लिया गया, ஒரு வார்த்தை சொல்லுகிறார், एक बात को कहता है, நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள், तुम जाओ எருசலேமில் காத்திருங்க, यरूशलेम में इंतजार करो, நான் உங்களை திக்கற்றால விட और मैं तुम्हें ऐसे ही नहीं छोड़ அந்த दूंगा। அபிஷேகம் வரும், वो अभिषेक आएगा, நீங்கள் சாட்சியா तुम இருப்பீர்கள். गवाही बन के रहोगे। நிறைய காரியங்களை வெளிப்படுத்தி बहुत सारे बातों को प्रकट திரும்பவும் करके, இதே இயேசுவானவர் மகிமையாக பரிசுத்த ஆவியானவராக சந்திக்கிறார். और फिर से वही यीशु मसीह उन्हें पवित्र आत्मा बनकर मुलाकात करता है। அப்பொழுதும் யூதர்கள் அந்த சந்திப்பை உணரவில்லை. और तब भी यहूदियों ने उस मुलाकात को पहचान नहीं எப்படியெல்லாமோ सके। கர்த்தர் வெளிப்படுத்தினார். और कैसे न कैसे प्रभु ने अपने आप को प्रकट किया, ஆனா அந்த தேவனை சந்திக்க ஆயத்தப்படல. लेकिन वो प्रभु को मुलाकात करने के लिए तैयार नहीं हो யோசித்து पाए। பாருங்க, थोड़ा विचार करके உலகத்துல देखिए, தேவன் எப்பமெல்லாம் தன்னை வெளிப்படுத்தினாரோ दुनिया में कब कब प्रभु ने लोगों से அந்த मुलाकात किया, முதல் வருகையில யூதர்கள் தெய்வத்தை சந்திக்கவில்லை. और उस पहले आगमन में यहूदियों ने प्रभु से मुलाकात அந்த नहीं किया, சந்திப்பை அவர்கள் உணரவில்லை. और उस मुलाकात को उन्होंने पहचाना ஆகவே नहीं। உலகமெல்லாம் அது சிதறடிக்கப்பட்டது और யூதர்கள். इसीलिए सारे यहूदी यहाँ वहाँ से तितर हो இன்றைக்கு गए। என்ன நடக்கிறது? आज क्या हो रहा है? இன்றைக்கு எல்லா சபைகளும் என்ன செய்துகிட்டு இருக்காங்க? आज सारा कलिसिया क्या कर रहा இன்றைக்கு है? நான் என்ன செய்ய வேண்டும்? आज मुझे क्या करना है? இந்த வசனத்தை தான் செய்யணும். इसी वचन को मुझे करना है। ஆண்டவர் சொல்லுகிறார், प्रभु कहता है, நினையாத வேளையிலே மனுஷகுமாரன் வருவான், ஆயத்தப்படு. एक अनजान समय पर मनुष्य का पुत्र आएगा, तैयार रहना। திருடனை போல வருவார், ஆயத்தப்படு. वो चोर के समान आएगा, तो तैयार रहना। எப்பொழுது நீ ஆயத்தமா இருக்க और வேண்டும். हमेशा तुम्हें तैयार रहना அவர் है। என்ன ஜாமத்தில் வருவார் என்று நமக்கு தெரியாது. और वो इस समय पर आएगा, ऐसे हम कोई नहीं இயேசுப்பா जानते। எப்போ வருவார்னு யாருக்குமே यीशु தெரியாது. कब आएगा ये कोई नहीं जानता। நீ ஆயத்தப்படு. तू तैयार हो जा। என்னுடைய செய்தி எப்படி இருக்கணும்? मेरा संदेश कैसा होना என்னுடைய சபையை चाहिए? நான் என்ன செய்யணும்? मेरा कलिसिया को मुझे क्या உங்களுடைய करना है? குடும்பத்துல நீ என்ன செய்யணும்? और मेरे कलिसिया में भवन में क्या करना है? இன்னைக்கு நீ என்ன சொல்லணும்? आपको क्या करना है? ஐயா ஆண்டவர் வரப்போறாருயா, हे- ஆயத்தப்படு. भाई प्रभु आने वाले हैं, आप तैयार हो जाइए। இயேசுப்பா நினையாத இடத்துல வரப்போறாங்க. यीशु मसीह अनजान समय पर எப்போ आएंगे, வராருன்னு தெரியாது. और कब आएगा पता அவர் नहीं। மத்திய ஆகாயத்துல वो வரப்போகிறார். बीच आकाश पर ஜனங்கள் आएगा, எடுத்துக்கொள்ளப்பட लोग போகிறார்கள். उठा लिए जाएंगे, அநேகர் கைவிடப்பட போகிறார்கள். और बहुत सारे लोग छोड़ दिए ஆகவே இந்த जाएंगे। வருகைக்கு நீ ஆயத்தப்படுத்த வேண்டும். इसीलिए इस आगमन के लिए तो तैयार हो அவர் जाओ, சொல்லுகிறார், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்க. और हमेशा प्रार्थना करो और जागते रहो, உன்னுடைய ஆத்மா கொழுத்து போகாதபடி விழித்திருங்க. और तेरा आत्मा मन मर्जी से रहने के समान न रहना। இதுதான் ஆயத்தப்படணும். और इसीलिए इसे तैयार रहो। உலகத்தில் உள்ள எல்லா வேலைக்குமே ஆயத்தம் அவசியம். और दुनिया के सारे कामों के लिए तैयार रहना जरूरी है। வீடு கட்டுவதற்கு ஆயத்தம், और घर बनाने के लिए तैयार रहना है, நிலங்களை और ஆயத்தப்படுத்துகிறார்கள், जमीन को तैयार करते हैं, விதைப்புக்கு और ஆயத்தப்படுத்துறாங்க. बीज बोने के लिए तैयार நம்ம करते ஒரு हैं, காரியத்தை செய்வதற்கு कोई ஆயத்தப்படுகிறோம். काम करने के लिए तैयार करते ஒரு हैं, கிராமத்துல இருந்து இன்னொரு கிராமத்துக்கு போறதுக்கு நாம் और ஆயத்தப்படுகிறோம். एक नगर से दूसरे नगर पे जाने के लिए तैयार होते हैं, ஒரு திருமணத்துக்கு நாம் एक ஆயத்தப்படுகிறோம். शादी के लिए तैयार होते हैं, எல்லாத்துக்குமே ஆயத்தம் மிகவும் அவசியம். और सारी चीजों के लिए तैयारी आवश्यकता ஆனா है। கிறிஸ்தவன் சொல்லுகிறது, लेकिन मसीहा का நீ जीवन कहता மரணம் है அடைவதற்கு ஆயத்தப்பட तुम வேண்டும். मरण पाने के लिए तैयार அதாவது होना है। உன்னுடைய மரணம் அடைந்தாலும் தெய்வத்தை சந்திக்க ஆயத்தப்பட और வேண்டும். तुम मरण पाएगा तो भी प्रभु से मुलाकात करने के लिए இல்ல तैयार हो அதுக்கு जाओ, அதுக்கு முந்தி இயேசுநாதர் வந்தாலும் நீ அவரை சந்திக்க ஆயத்தப்பட या வேண்டும். उसके पहले यीशु आ जाए तो उसको मुलाकात करने के लिए तैयार हो जाओ। பரிசுத்தவான் சொல்லுகிறார், एक पवित्र व्यक्ति कहता எது है, என்னை முந்துமோ தெரியாது, और क्या मुझसे पहले मुलाकात करेगा என்னுடைய
என்னுடைய पता नहीं மரணமா அல்லது இயேசு கிறிஸ்துவின் வருகையா क्या मेरा मरण या फिर यीशु मसीह का ஏதோ आगमन, என்னை கர்த்தர் சந்திக்க और போகிறார். कैसे ना कैसे तो प्रभु मुझसे मुलाकात இதுக்குத்தான் करेगा, நான் ஜனங்களை ஆயத்தப்படுத்த और इसी कारण लोगों को तैयार करना நான் है। என்ன பேசணும்? आज क्या बातें ஏதோ ஒரு करते हैं, கோபுரத்தை கட்டணும், कोई तो भवन बनाना ஏதோ है ஒரு ஜெப ஆலயத்தை या கட்டணும். कोई प्रार्थना भवन அது बनाना है। சாதாரண பிளான் அல்ல. ये कोई साधारण प्लान 10 नहीं, 20 வருஷத்துக்குள்ள பிளான். और ये 20 साल का प्लान है, என்னெல்லாமோ சொல்லுகிறார்கள். और बहुत अलग अलग बातों को बताते हैं। ஆயத்தப்படுகிறவர்கள் திட்டம் தீட்ட மாட்டார். और जो तैयार होने वाले कोई और कार्य पे अपने आप को नहीं ले ஏதாவது जाते, இருக்கா காரியத்தை செய்யுங்க. और कुछ काम है तो उसके लिए कुछ करना, அதுக்காக பிரயாசப்பட வேண்டும். उसके लिए मेहनत ना करो, அதை வசூல் பண்ணி எதையாவது செய்யணும்னு ஆசைப்பட और வேண்டும். पैसे लेकर उसको बनाने का तैयार ना ஒரு करना। சிலர் சொல்லுகிறார்கள் कुछ இந்த लोग வருஷத்துக்குள்ள இத்தனை ஆளை நான் உருவாக்கி விடுவேன். और इतने साल तक मैं इतने लोगों को तैयार कर लूंगा, 2025க்குள்ள நான் இதை சாதித்து விடுவேன். और 2025 तक मैं इस कार्य को पूरा करूंगा। ஐயா இதெல்லாம் எதுக்கு? ये सब किस लिए? இப்போ எது நான் செய்யணும்? अभी मुझे क्या करना है? இயேசுவை சந்திக்க நீ ஆயத்தப்பட வேண்டும். यीशु को मुलाकात करने के लिए तैयार होना है। எழுப்புதல் வரட்டும், வரட்டும். पुनर्दान आ रहा है, आने दो। இதுக்கெல்லாம் முன் அடையாளம் நம் மனம் திரும்ப வேண்டும். और इसके लिए सबसे पहला चीज क्या है? मुझे मन फिराना है। எல்லாரும் ஆண்டவரை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். और सारे लोग प्रभु की जानने वाली उस ज्ञान के अंदर बढ़ना है। எழுப்புதல் சொல்லுதை விட और केवल वहां पर बेदारी कहने से வெளிப்படுத்த விசேஷம் சொல்லுகிறது प्रकाशित वाक्य कहता है, நீதிமானா क्या तू धर्मी है? இன்னும் நீதிமானா, और धर्मी हो நீ जा। பரிசுத்தவானா, क्या तू पवित्र है? இன்னும் நீ तो और பரிசுத்தவானா. पवित्र हो जा, ஆயத்தப்படு. तैयार हो जा। இதுதான் எனக்கு வேண்டிய செய்தி. और यही तो आज की आवश्यकता அவர் संदेश எப்ப है। வருகிறார்னு वो தெரியும். कब आएगा पता நான் नहीं, ஆயத்தப்பட வேண்டும். लेकिन उसको मुलाकात करने के लिए இயேசுவை तैयार சந்திக்க रहो। ஆயத்தப்பட यीशु வேண்டும். से मुलाकात करने के लिए இதுக்கு तैयार இடையில रहो। கர்த்தர் எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாரோ அது நடக்கும். और इसके पहले यीशु क्या करना चाहता है वो होगा। உதாரணம் பழைய ஏற்பாடு தான். और उदाहरण के लिए पुराना नियम, என்ன அருமையான ஒரு ஸ்திரீ மரியம்மாள். एक मरियम कितनी अच्छी सी स्त्री है। தேவதூதன் வந்து சொன்ன உடனே जब स्वर्गदूत ने आकर उससे कहा, அவள் முதல் சொல்லுற ஐயா நான் புருஷனை அறியேனே இது எப்படி நடக்கும்? और वो पहला कहती है कि मैं तो पुरुष को नहीं जानती, ये कैसे होगा? ஆனால் தேவதூதன் சொல்லுகிறார் பரிசுத்தாவி வரும். लेकिन स्वर्गदूत कहता है कि पवित्र आत्मा आएगा, அப்பொழுதுதான் பரிசுத்தருடைய நிழலிலே ஒரு காரியம் நடக்க போகிறது. और तब उस पवित्र आत्मा के छाया में एक कार्य होगा, நீ தேவனுடைய புத்திரனை நீ பெற்றெடுக்க போகிறாய். और तू परमेश्वर के पुत्र का जन्म அவர் देगी, நித்திய பிதா, और वो नित्य पिता, அவர் சமாதான பிரபு, वो शांति का राजा, அவர் குமாரன் எனப்படுவார். और वो पुत्र कहलाया जाएगा। அவர் நித்தியமா குமாரனா இருக்க वो மாட்டார். हमेशा पुत्र नहीं रहेगा, எல்லாரும் குமாரன் என்று और சொல்லுவார்கள். सब लोग उसका पुत्र करके தேவன் कहेंगे। மாம்சத்திலே வெளிப்பட்டார். प्रभु मांस में प्रकट हुआ, அவள் சரியாக தன்னை ஆயத்தப்படுத்தி இருந்ததனால और वो सही से अपने आप को तैयार किया था, इसीलिए தன்னையே கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தார். अपने आप को प्रभु के लिए अर्पण किया இன்றைக்கு है। தேவனுடைய வார்த்தைக்கு நான் ஏற்றுக்கொள்ளும் போதுதான் आज प्रभु के वचन के लिए जब हम स्वीकार கிறிஸ்துவை करते हैं, நான் வெளிப்படுத்த முடியும். मसीहा को हम जब स्वीकार கிறிஸ்துவை करते நான் हैं, காண்பிக்க முடியும். और मसीहा को हम दिखा सकते எதுக்கு हैं। ஆயத்தப்படணும்? किस लिए तैयार होना है? எழுப்புதலுக்கா, क्या पुनर्दान के சபையை लिए? கட்டுவதற்கா, क्या कलीसिया बनाने के கூட்டங்கள் लिए? நடத்துவதற்கா, क्या सभा चलाने के लिए? கர்த்தரை சந்திப்பதற்கு ஆயத்தப்படணும். आप प्रभु से मुलाकात करने के लिए तैयार இதுக்கு रहिए, இடையில எது வந்தாலும் வரட்டும். और इसके बीच में जो भी बहुत बातें आएगी वो आते रहने दो। அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் प्रेरितों का दूसरे अध्याय पर பைபிள் சொல்லுகிறது, बाइबल कहती है, இயேசுநாதர் சொன்னாரு, यीशु ने कहा காத்திருங்க, तुम इंतजार करो, ஜெபம் பண்ணுங்க, प्रार्थना करो, காத்திருங்க, इंतजार करो, வரப்போகிறது ஆவியானவர். आने वाला समय पवित्र அவங்க आत्मा, காத்து இருந்தாங்க. और वो इंतजार ஆனா करते என்ன रहे, நடக்க போகுதுன்னு தெரியாது. लेकिन क्या होने वाला है उनको नहीं पता। வசனம் சொல்லுது ஆவியானவரை சந்திக்க ஆயத்தப்படு. वचन कहता है कि पवित्र आत्मा को मुलाकात करने के लिए तैयार हो காத்து जाओ। இருந்தாங்க, इंतजार किए, காரியம் நடந்தது, और कार्य पूरा हुआ, அபிஷேகம் இறங்கினது, लेकिन अभिषेक பல पूरा हुआ। பாஷைகளில் தேவனுடைய மகத்துவங்களை பேசினார்கள். अलग अलग भाषाओं में प्रभु की महिमा को अनेक बातें करने लगे, रक्षिக்கப்பட்டார்கள். बहुत लोग उद्धार पाए, சபை விருத்தி அடைந்தது, कलीसिया बढ़ने लगी, வசனம் வளர்ந்தது. वचन बढ़ने ஆனா लगा। இதுக்கு மூல காரணம் लेकिन ஆயத்தப்பட்டாங்க. इसके मुख्य कारण यही था कि तैयार होना அதேதான் है। இன்றைக்கு நானும் செய்யணும். और वही काम आज हमें भी करना இயேசுவை है। சந்திக்க ஆயத்தப்படு. यीशु से मुलाकात करने के लिए तैयार हो அபிஷேகம் जाइए, வரட்டும், अभिषेक आने दो, எழுப்புதல் வரட்டும், पुनर्दान आने அது दो, பரவட்டும். वो बढ़ने दो। அதெல்லாம் விட்டுட்டு வெறுமனே எழுப்புதல் சொல்ல நாம் அப்படியே ஏமாந்து போய்விடும். और वह सब छोड़कर हम पुनर्दान बेदारी करके कहने से ஒவ்வொரு कुछ காலத்திலும் கர்த்தர் கொண்டு வருகிற மகிமையான ஒரு காரியம் என்ன தெரியுமா? हर समय पर प्रभु महिमा का एक कार्य ले आता है। वो क्या அவரே है? கூட இருந்து தான் காரியத்தை செய்கிறார். और वो खुद साथ में रहकर कार्य को அவர் सफल கூட करता இருக்கணும். है, वो रहना चाहिए। அப்பொழுதுதான் நான் நினைக்கிற காரியத்தை கர்த்தர் और செவ்வைப்படுத்துவார். तब ही मैं जो चाहता हूँ वो कार्य पूरा होगा। எசேக்கியேல் புத்தகம் 47வது அதிகாரத்தில் एजेकियल का किताब 41वां अध्याय, முதலாவது அங்க ஒரு நீரூற்று ஒரு
ஜீவ நதி வருகிறது. और पहले वहां पर एक जीवन की नदी आती அது है ஆலயத்திலிருந்து வருகிறது. और वो उस मंदिर से आ रहा அது है। எந்த ஆலயத்திலிருந்து வருகிறது? कौन से मंदिर से आ रहा है? நியமித்த அந்த ஆலயத்திலிருந்து और வருகிறது. प्रभु की ओर से नियुक्ति किए गया उस मंदिर से आ அது रहा எந்த है। ஆலயம்? वो कौन सा मंदिर है? தேவனே அதை நியமித்து இந்த இடத்துல தான் நான் விரும்பினேன், இங்க தான் சபை கட்டணும். और प्रभु ने कहा कि इस जगह पर ही मुझे यहाँ पर भवन चाहिए, यही स्थान को मैंने नियुक्त அங்கதான் किया। தேவனுடைய வார்த்தை இருந்தது. वहाँ पर ही प्रभु का वचन था। ஆனா இன்றைக்கு அந்த இடம் உடைக்கப்பட்டு लेकिन போயிற்று. आज वो जगह तोड़ दिया गया நிக்கத்தகாத இடத்துல சத்துரு நிற்கிறான். और जहाँ पर नहीं खड़ा रहना चाहिए वहाँ पर शत्रु खड़ा है। இன்றைக்கு தேவன் எங்க இருப்பாரு? आज प्रभु कहाँ पर வேத है? வார்த்தை எங்க சத்தியமா இருக்கிறதோ அங்க இருப்பார். जहाँ वचन सत्य में है वही उसी स्थान पर रहेगा। உலகத்துல கடைசியில நல்லா ஞாபகப்படுத்திக்கணும். दुनिया में अंत में सारे लोग आप புதிய याद रख ஏற்பாட்டில் என்னுடைய लीजिए। ஓட்டத்தை ஆரம்பித்தவர் இயேசு. और नए नियम पर मेरे आरंभ दौड़ मेरे चाल को दौड़ाने वाला விசுவாசத்தை यीशु है। எனக்குள்ள வைத்தது இயேசு. विश्वास को मेरे हृदय पे रखने वाला यीशु அவரே है। பார்த்து தான் ஓடுன்னு சொல்லியிருக்கு. केवल उसी को और देखकर उसको दौड़ में रहना है ஆனா करके செய்தி लिखा என்ன? है। लेकिन संदेश क्या மூணு है? கடவுள் இருக்கிறாரு, 3 खुदा है, 3 ஆராதனை, 3 आराधना பைத்தியம் போல செய்கிறார். और एक पागलपन के समान करते அப்படி हैं। விசுவாசத்தை ஆரம்பிச்சது யார்? आपका विश्वास को आरंभ करने யாரை वाला कौन நோக்கி है? ஓடணும்? किसकी ओर देखकर பவுல் भागना है? சொல்லுகிறார், पौलुस कहता है நான் கிறிஸ்து இயேசுவை பின்பற்றுகிறது போல நீ என்ன பின்பற்று. और मैं जैसे मसीह यीशु को पीछा करता हूं वैसे तुम मेरे पीछे करो। விசுவாசத்திலே குள்ளவருடைய வரக்கூடாது. विश्वास में गड़बड़ी नहीं होनी இயேசுவை चाहिए। நோக்கி ஓட வேண்டும். यीशु की ओर दौड़ना இயேசுவை है। தான் நீ சந்திக்க ஆயத்தப்பட यीशु को வேண்டும். ही मिलने के लिए तैयार होना है। இயேசுவை தான் சந்திக்க போறோம். यीशु से ही मुलाकात करने அவர்தான் वाले மத்திய ஆயத்துல हैं। வரப்போறார். वही बीच आकाश में आएगा। கர்த்தர் தாமே வரப்போகிறார். प्रभु खुद आएगा அந்த ஆயத்தப்படும் போது और तैयार उसको பைபிள் मुलाकात சொல்லுகிறது, करने के அந்த समय पर ஆயத்தப்படும் போது और वहां पर मुलाकात करने के அதுக்கு समय இடையில पर இதெல்லாம் வரணும், அதெல்லாம் வரட்டும். और उसके बीच में जो भी बातें आएगी आने दो அதை வைத்து வித்தியாசமா பேசாதீங்க. और उसे रखकर अलग बातों को நிறைய प्रचार न பேர் करना। நிறைய பேர் बहुत सारे लोग எழுப்புதல் வரப்போகுது, पुनर्दान आने वाला எழுப்புதல் है, வரப்போகுது, बेदारी आने அதை वाली இப்படி है செய்ய, और इसे அதை ऐसा இப்படி करेगा, செய்ய, इसे उस कार्य को ऐसा ஆசீர்வாதம் कर, வரப்போகுது, आशीष आएगा கடன் அடைய போகுது, और तेरा जो उधार चुकाया புதுசா जाएगा என்னமா நடக்க போகுது, और नए में कुछ हो जाएगा ஐயா எல்லாம் நடக்கட்டும். और जो भी होना है होता रहेगा। தாவீது ராஜா சொல்லுகிறார், दाऊद राजा कहता है கர்த்தருடைய வேதத்துல प्रभु के कलाम के பிரியமா अंदर இருந்து और प्यार करने वाले இரவும் பகலும் நீ தியானித்தால் और रात और दिन यदि तू ध्यान करे நீ என்ன செய்தாலும் அது ஆசீர்வாதமா இருக்கும். और वो तुम जो भी करोगे वो आशीष का ही रहेगा। ஆசீர்வாதத்துக்குன்னு ஒரு கூட்டம் வேண்டாம். आशीष करने के लिए एक सभा चलाने की आवश्यकता नहीं है। வேதம் சொல்லுது மனம் திரும்ப, कलाम कहता है मन फिरा, வசனத்தை வாசி, वचन को पढ़, தியானி, ध्यान कर, உன் வாழ்க்கையில அனுபவப்படுத்து, तेरे जीवन में उसका अनुभव मिलेगा। தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. प्रभु को मुलाकात करने के लिए तैयार हो அப்பொழுது जा। வாழ்க்கை செழிக்கும். तब मेरा जीवन நீ फलदारी செய்வது होगा। எல்லாம் வாக்கியம். तुम जो भी करोगे वो सफल होगा। பைபிள் சொல்லுது பழைய ஏற்பாட்டு முழுதும் மனம் திரும்பி தெய்வத்தை ஆராதிக்கணும். और पुराना नियम में कहता है मन फिराकर केवल खुदा को नमन करना அவரை है விட்டுட்டு வேற பக்கம் और போயிடக்கூடாது. उसे छोड़कर और कहीं नहीं जाना யோவான் है। ஸ்நானகன் வருகிறார் ஃபர்ஸ்ட் புதிய और ஏற்பாட்டில். यूहन्ना बपतिस्मा देने वाला आता है नए नियम மனம் के अंदर। திரும்புங்கள், இயேசு விசுவாசி. मन फिराओ, यीशु को विश्वास करो। அடுத்து இயேசு கிறிஸ்து தாமே பிரசங்கம் பண்ணுகிறார். उसके बाद यीशु खुद प्रचार करता மனம் है திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு. मन फिराओ, प्रभु का राज्य निकट है। மூணாவது ஒரு செய்தியாளர் तीसरा एक प्रचार, பரிசுத்த ஆவியானவர் மேல இருந்து இறங்கி வருகிறார். पवित्र आत्मा ऊपर से उतर कर आया பேதுரு அல்ல, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், और पतरस ने नहीं बल्कि पवित्र आत्मा ने நீங்க बताया ஒவ்வொருவரும் மனம் திரும்பி तुम हर एक मन இயேசு फिराकर கிறிஸ்து நாமத்துல ஞானஸ்நானம் பெறுங்கள். यीशु मसीह के नाम से बपतिस्मा लो, அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். तब पवित्र आत्मा के वरदान पाओगे। இந்த வாக்குத்தத்தம் உனக்கு மட்டும் இல்ல, ये वागदान केवल तुम्हारे लिए नहीं, உனக்கு மட்டும் இல்ல, केवल तुम्हारे लिए नहीं, உங்களுக்கு, तुम्हारे लिए, உங்க பிள்ளைகளுக்கு, तुम्हारे बच्चों को, எந்த தேசத்திலிருந்து வந்தான் அவனுக்கும் என்று சொல்லியிருக்கிறார். कोई भी देश में से आने दो, उन हर एक के लिए है। அடுத்த அப்போஸ்தலர்கள் उसके बाद प्रेरित ஒவ்வொரு சபைகளிலும் சொல்லுகிறார், हर एक कलीसिया में कहते हैं முற்காலத்தில் நீங்கள் இப்படி இருந்தீர்கள், पुराने नियम पर तुम ऐसे थे, இப்பொழுதோ கிறிஸ்துவின் இடத்துக்கு சமீபமா வந்திருக்கிறீர்கள். अब मसीहा के पास ऐसे आ चुके மனம் हो। திரும்புங்கள், मन फिराओ, கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துங்கள். मसीहा के प्रेम को प्रकट करो। இதுதான் ஐயா வசனம். यही तो वचन है। தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படும். प्रभु से मुलाकात करने के लिए तैयार हो முதல் जाओ। சந்திப்பை யூதர்கள் இழந்து விட்டார்கள், और पहले मुलाकात को यहूदियों ने खो दिया சிதறடிக்கப்பட்டார்கள். और वो यहाँ वहाँ चितर बितर हो இயேசு गए। கிறிஸ்துடைய முதல் வருகையும் கூட அநேகர் இழந்து விட்டார்கள். यीशु मसीह के पहले आगमन को भी बहुतों ने खो दिया। இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய ரகசிய வருகைக்கு காத்து கொண்டிருக்கிறோம். आज हम प्रभु के गुप्त आगमन के लिए तैयार रहे। தேவ சித்தத்தின்படி நடக்கிறவனே பாக்கியவான். प्रभु की मर्जी से चलने वाला धन्य है। ஆகவே அந்த
அந்த வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம். और इसलिए उस आगमन के लिए तैयार हो அதுக்குள்ள जाइए மனம் திரும்புதல், பரிசுத்தம், கீழ்ப்படிதல் எல்லாம் வந்துரும். और उसके अंदर उसका आज्ञा मानना, उसका पालन करना, सब कुछ आ जाएगा। எழுப்புதல் வரட்டும், बेदारी आने दो, ரட்சிப்பு நடக்கட்டும். उद्धार होने दो। பைபிள் சொல்லுகிறது எசேக்கியேல் 47 एजेकियल का 41वां அந்த अध्याय நதி, அந்த ஜீவ நதி அந்த அந்த இடத்துல பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே வருகிறது. और वो नदी उस भवन से बाहर आ रहा है அது வருது. और वो निकल कर அது आता है। என்னைக்கு வந்தது? वो कब आया था? அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல எருசலேம்ல இருந்து வெளியே வந்துட்டு. और प्रेरितों के दूसरे अध्याय पर उस यरूशलेम से बाहर आ गया। பைபிள் சொல்லுது அப்படியே அது கீழ்ப்புறமாய் நோக்கி அந்த தண்ணி வலப்புறமாக போய்கிட்டே இருக்கிறது. और वैसे ही वो वहां से दाहिने और निकलकर दक्षिण की ओर नीचे बढ़ता जा அது रहा है। போகிற இடமெல்லாம் வாழ்வு இருக்கிறது. और जहां पर भी वो जाता है वहां पर जीवन ஜீவன் है, பிழைக்கிறது. वहां पर जीवन बचते हैं, ஆனா அனுபவம் தான் வித்தியாசம். लेकिन अनुभव अलग अलग है। கொஞ்சம் அனுபவம் கரண்ட கால், और तो जो थोड़ा सा अनुभव वो पैर तक, இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அப்படியே வளர்ந்து வளர்ந்து நிற்க முடியாத அபிஷேகத்தால் நிரப்பப்பட்ட அனுபவம் தான் முழுமையான அபிஷேகம். और वो और बढ़कर 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 आता है जब हम पूरे उस अभिषेक के अंदर आ जाते வேதம் हैं சொல்லுகிறது நிற்க முடியவில்லை, और நீச்சல் ஆழம். और वहां पर खड़े नहीं रह सकते, तैरना पड़ता है। அப்படி என்றால் நானாக போக முடியல, தண்ணீர் என்னை தள்ளி கொண்டு और போகிறது. इसका मतलब मैं खुद से नहीं जा रहा बल्कि पानी मुझे लेकर जा रहा है। என்னால முடியல, ஆவியானவர் என்னை और நடத்துகிறார். मुझसे नहीं बल्कि अपवित्र आत्मा मुझे चलाता है। அதுதான் தெய்வத்தை சந்திப்பதற்கு और ஆயத்தப்படுகிறது. यही परमेश्वर से मुलाकात करने वाला एक आशीष है। ஆகவே ஆமோஸ் தீர்க்கதரிசனம் 4:12 इसलिए आमोस भविष्यवक्ता का 4:12 உன் के தேவனை अंदर சந்திக்க ஆயத்தப்படி என்று சொல்லியிருக்கிறது. अपने प्रभु से मुलाकात करने के लिए तैयार हो இன்றைக்கு जाओ। இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அதுதான். आज रहने वाले हर एक के लिए वही கர்த்தரை वचन है। சந்திக்க ஆயத்தப்படும். प्रभु से मुलाकात करने के அவர் लिए तैयार சீக்கிரமாய் रहो। வர वो போகிறார். जल्द आएगा। பாக்கி எல்லாம் நடக்கட்டும். बाकी जो बातें हैं होने दो। அவரை சந்திப்பதற்கும் அதான் ஆயத்தப்படுங்க. उसको मुलाकात करने के लिए तैयार हो जाओ। ஜெபம் பண்ணலாமா? क्या हम प्रार्थना करें? பரிசுத்தமுள்ளவரே, पवित्र प्रभु, ஜனங்கள் ஆயத்தப்படுங்க. लोग तैयार हो जाएं। உம்மை சந்திக்க ஆயத்தப்படுங்க. आपसे मुलाकात करने के लिए உம்மை तैयार हो பார்க்க जाएं। ஆயத்தப்படுங்க. आपको देखने के लिए तैयार हो அநேகர் जाएं। கைவிடப்பட போகிறார்கள். बहुत सारे लोग छोड़ दिए அநேகர் जाएंगे। கர்த்தர் எடுத்து மறுரூபமாக்க बहुत போகிறார். सारे लोगों को प्रभु आप पुनर्दान में ले जाने தேவனோடு वाले हैं। சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம், प्रभु से मुलाकात करने वाली தேவனோடு एक வாழுகிற ஒரு அனுபவம், प्रभु के साथ जीवन बिताने தேவ वाली एक जीवन, சித்தப்படி நடக்கிறவனே பாக்கியவான். प्रभु की मर्जी से चलने वाला धन्य ஒருவன் है। ஏற்றுக்கொள்ளப்படுகிறான், ஒருவன் கைவிடப்படுகிறான். एक चुन लिया जाता है, दूसरा छोड़ दिया जाता ஆண்டவரே, நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். है। प्रभु मैं उसका चुना हुआ होना चाहिए। அதற்குரிய அபிஷேகம், அதற்குள்ள விசுவாசத்தினால் என்னை நிரப்புங்க. उस प्रकार का एक विश्वास से मुझे भर दीजिए। ஏனோக்கு நல்ல அடையாளம், और यह नौक एक अच्छा जीवन है। தேவனோடு வாழுகிற வாழ்க்கை, प्रभु के साथ में रहने அவருடைய वाला जीवन, சத்தத்தின்படி நடக்கிற ஒரு प्रभु की வாழ்க்கை, आवाज के अनुसार அவருடைய चलने वाला சித்தத்தையே जीवन, செய்கிற ஒரு வாழ்க்கை, उसकी मर्जी को करने वाला जीवन, அதுதான் தேவனுடைய வல்லமுள்ள நாமத்தை மகிமைப்படுத்தும். और वही प्रभु के सामर्थ्य के काम को அந்த प्रकट வசனம் करेगा। தான் எங்களை பூரண நிலைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். और ये वचन ही उसको परिपूर्ण स्थान पर ले जाएगा। 25வது அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம், मत्ती का 25वां अध्याय के अंदर மணவாளன் வருகிறார் என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று. जब दुल्हा आ रहा है करके जब एक आवाज आई, அவள் எல்லாரும் ஆயத்தப்பட்டார்கள். सब वो लोग तैयार ஆனா हो ஒரு गए, சிலருடைய ஆயத்தத்தில் பின்வாங்கி लेकिन போய்விட்டார்கள். कुछ लोग तैयारी में पीछे இன்றைக்கு हटे। இந்த வசனம் தான் கிரியை செய்கிறது. आज यही वचन कार्य करता है। மணவாளன் வருகிறார், ஆயத்தப்படுங்க. दुल्हन आ रहा है, तैयार हो जाओ। மணவாளன் வருகிறார், ஆயத்தப்படுங்க. दुल्हा आ रहा है, तैयार हो जाओ। எல்லாரும் தங்களுடைய தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். सब लोगों ने अपने दिया को तैयार किया। நாமும் தீவெட்டிகளை हम ஆயத்தப்படுத்துவோம். भी अपने दिए को तैयार மணவாளன் करेंगे। எதிர்கொண்டு போக ஆயத்தப்படுவோம். दुल्हा से मुलाकात करने के लिए கர்த்தர் இந்த तैयार थे। மகிமையான சந்திப்பிலே நம்மை ஒவ்வொருவரையும் சேர்த்துக் கொள்வார். प्रभु उस महिमा की मुलाकात में हम हर एक को इकट्ठा இயேசு करें। கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, यीशु के नाम से मांगते हैं पिता, ஆமென். आमीन।